நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சமான நம்ம ஜாக்கி சான் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு 4 பேரு பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக கார்ல போயிட்டுருப்பாங்க. இவங்க பேங்க போய் கொள்ளையடிச்ச உடனே அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் போயிரும். உடனே அவங்கள ட்ராக் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் கேமரா மூலமாவும் அவங்க எங்கெங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க சர்வேலன்ஸ்ல இருக்கிற போலீஸ்ட்ட சொல்லி அவங்கள லாக் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியும். இவங்க இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இவங்க கேமரா ஹேக் பண்ணி சர்வேலன்ஸ்ல வேற ஒரு கார் போற மாதிரி ஒரு மாட் பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே போலீஸ்காரங்களுக்கு இது என்னடா புது கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் மறுபடியும் இன்னொரு பேங்கை கொள்ளையடிப்பாங்க. அப்போ அந்த பேங்கோட ஓனரை பிடிச்சி இவங்க விசாரிக்க போகும்போது அந்த பேங்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ள இருந்து அவங்க கிளம்புறாங்க நியூஸ் தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் போகும். பட் அங்கே இருந்த அவங்க 4 பேரும் அங்கே இருக்கிற பிடிக்க வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. தப்பிச்சு ஓடின உடனே இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, ஏன்னா அவங்க தப்பிச்சு போகும்போது அவங்களை பிடிக்கப்பட இவங்க கிட்ட எந்த ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. காரணம் இவங்க டீம் வேகமாக போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கேமரா டெக்னாலஜி எல்லாமே அவங்களுக்கே ஏற்ற மாதிரி அவங்களோட டீமில் உள்ள ஒரு மெம்பர் வெளியே இருந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்ணிட்டு இருக்கனால இவங்களால கேமராவை வச்சும் அவங்கள பிடிக்க முடியல, நேரில் போயும் இவங்களால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பயங்கரமாக யோசிப்பாங்க. அப்போ இவங்களோட சீஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு நம்ம பழைய டீம்ல இருந்து யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த சர்வேலன்ஸில் இருந்திருப்பாங்களே யாருக்கும் தெரியாமல் போய் மறைமுகமாக பல வருஷமாக ஒரு இடத்துல தங்கி இவங்க எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் எடுப்பான். அப்படி யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜாக்கி சானோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜாக்கி சான் ஒரு காலத்தில் இவங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி பல கேஸ்களை சால்வ் பண்ணியிருப்பாரு. உடனே இவங்க டீம் எல்லாம் போய் இப்போ ஜாக்கி சான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத மீட் பண்ணி ஜாக்கி சானை கூட்டு வந்தோன்னே ஜாக்கி சான் என்ன சொல்வார்னா, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, இவங்க எல்லாருமே ஷேடோஸ் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஷேடோஸ் அப்படிங்கிறவங்க இதுக்காகவே பல வருஷம் ட்ரைனிங் எடுத்து எந்த ஒரு இடத்துலையும் அந்த இடத்துக்கு ஏற்றாறு போல் இவங்க மாறிடுவாங்க. அதனால இவங்க மக்களுக்குள்ள யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளும் ஷேடோ ட்ரைனிங் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்க, அதாவது எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு சிட்டியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜாக்கி சான் கண்டுபிடிச்சோன்னா இவங்க போலீஸ் டீமில் உள்ள சில பேர்த்த இவர் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற நார்மல் பீப்புள் மாதிரி, அதாவது அந்த ஊரில் ஏரியாக்குள்ளே வேலை பார்ப்பாங்களா, ஸ்டோர்ஸில் இருக்கிறவங்க, அடுத்த ஸ்விக்கி மாதிரி ஓட்டுறவங்க, சும்மா ஜாக்கிங் போகிறவங்க, லவ்வர்ஸ் மாதிரி, இப்படி பல பேரை இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரெயின் ஆன சில பேரை இவர் கூட்டு போய் ட்ரெயின் பண்ணுவார். ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நார்மல் பீப்புளோடய சுற்ற சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா இந்த ஷேடோஸ் எப்போனாலும் வெளியே வருவாங்க. பட் இவங்களுக்கு இப்படி போலீஸ் இந்த இடத்துல தேடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க எப்போதுமே வெளியே வர மாட்டாங்க, நம்மளால அவங்கள கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுவார். இதுக்கப்புறம் இவங்கள மாதிரியே அந்த சிட்டிக்குள்ளே இவங்க ஒரு 14 நாள் தேடுவாங்க. 14 நாள் தேடிட்டு இருக்கும்போது இவங்க ஜாக்கி சான் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்து வேலை பார்ப்பான். அந்த பொண்ணு வேற யாருங்க, ஜாக்கி சானோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஒரு டைமில் ஜாக்கி சானும் அவங்க அப்பா வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஃபயரில் தான் அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. இப்போ ஜாக்கி சான் என்ன சொல்லுவான்னா, இப்போ உன்னோட இடம் வந்துருச்சு, நீ இறங்கி போ அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே சில பொண்ணுங்கிட்ட வம்புடுத்துருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு குறுக்கோடில் போய் அந்த அவரை காப்பாற்றுங்கிற பேரில் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கிறா. உடனே ஜாக்கி சான் அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு உன்னை நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் செய்ய அப்படிமா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை கண்டுக்கிடாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஜாக்கி சான் ஒரு கதை சொல்லுவார். அதாவது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவும் ஜாக்கி சானும் இதே மாதிரி சர்வேலன்ஸில் இருக்கும் போகும்போது அங்கே ஒரு சின்ன குழந்தையை கடத்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட ஜாக்கி சான் அந்த குழந்தையை காப்பாற்ற போனால அவங்களோட பிளான் வந்து கேன்சல் ஆகி இதில் தான் இந்த பொண்ணோட அப்பா இறந்துருப்பாங்க. அதன மாதிரியே இப்போவும் நடக்குது. நான் அன்றைக்கி பண்ண ஒரு சின்ன தப்பு தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டும், பட் நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றிங்க, அந்த குழந்தையவே என்னால் காப்பாற்ற முடியாது, என்னோட வேலையும் என்னால் செய்ய முடியல, அங்கே போனால் அந்த குழந்தையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை அங்கே இருக்கிற எல்லா போலீஸ்காரங்க கேட்டுட்டுவாங்க. அப்போ ஜாக்கி சான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுவார், ஒரு போலீஸாக சர்வேலன்ஸில் நம்ம இருக்கும்போது சுற்றி என்ன நடந்தாலும் சரி எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வேலையை முடிக்க முடியும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க ஆர்டரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லுவார். இப்படி இவங்க பேசிட்டு போகும்போது இவங்க யாரோட குரூப்பை சேர்ந்த அந்த 4 பசங்களை தேர்ந்தாங்களா அவங்களோட சீஃபை வந்து அந்த இடத்துல பார்த்துருவாங்க. இந்த சீஃப் தான் அந்த 4 பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன். அப்போ டக்குன்னு ஜாக்கி சான் இவனை ஃபாலோ பண்ணால் மொத்த பேரையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணுறக்க அவர் ஏற்கனவே அங்கே சர்வேலன்ஸில் இருப்பாங்க தெரியுமா, அவங்க டீம் மொத்த பேருக்கும் இந்த இன்ஃபார்ம் பண்ணோன்னே அந்த ஆள் கரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே காய்கறி வாங்க வருவான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம யாரும் சந்தைக்கு வராமல் அவனோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்வேலன்ஸ் டீம் சுற்றுவாங்க. பட் அவங்களால ஃபோட்டோ எடுக்க முடியாது. கடைசி அவன் எங்கே தங்கியிருக்கிறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியும், அவன் ஃபேஸ் இவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஃபேஸ் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அவன் ஏற லெஃப்ட்டில் வந்து ஏறிடுவான். அப்போ ஜாக்கி சானுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது மார்க்கெட்டில் வச்சு இந்த பொண்ணை இவன் பார்த்துருப்பான் அப்படின்னா இந்த பொண்ணு தான் அவன் தெரிஞ்சுட்டு அவள் கண்டிப்பாக கொண்டுடுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜாக்கி சான் என்ன பண்ணுவாரான் லெஃப்ட்டில் அந்த பொண்ணு கூட ஏறி அந்த பொண்ணோட அப்பா மாதிரி அந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா,
நீ எப்போ பார்த்தாலும் காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு அலையிற, நான் உன்னை பற்றி சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஷேடோவுக்கும் எந்த ஒரு விஷயம் தெரியாத மாதிரி சாதா ஒரு அப்பா பொண்ணு எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசி அந்த ஷேடோவோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் காட்டிட்டார். காட்டினதுக்கப்புறம் இவங்க லெஃப்ட்டில் ஏறும்போது இந்த ஷேடோவை இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கனால அங்கே இருக்கிற ஒரு ரூமை இவர் பொய்க்கி போட்டு திறந்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் கூட சண்டை போட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இவன் தான் அந்த ஷேடோ, இவனை பிடிச்சா மற்ற எல்லாரையுமே நம்ம ஈஸியாக மடக்கிடலாம். அந்த இவர் கீழே ஓப்பன் பண்ணுற பசங்களுக்கும் எந்த ஒரு ஆர்டர் வராதனால அவனுங்க நார்மலாகவே எப்போ போல போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவருக்கு நம்ம ஜாக்கி சான் ஒரு மகன் சந்ததி வந்ததுனால அவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்காக ஜாக்கி சான் எப்பவும் போல மார்க்கெட்டை வந்து காய்கறி வாங்கும்போது ஜாக்கி சான்ட்ட இவர் போய் பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரலாமா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு அவங்க 2 பேரும் யார் என்னங்கிறத அங்கே வச்சு அவர் சுற்றி எல்லாத்தையும் பார்த்து அவங்கள பற்றி அட்மாஸ்பே பண்ணிட்டு இது மட்டும் இல்லாமல் அப்போ தான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாரா, இவங்க டீமில் ஒருத்தர் ஹேக்கர் இருக்கான், அவன்கிட்ட இவங்க 2 பேரும் யாருங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டோன்னா அவங்க 2 பேரும் போலீஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க ஷேடோஸ் டீமை சேர்ந்த ஒருத்தனை வச்சு ஜாக்கி சானை கொல்ல முயற்சி பண்ணுவோம். பட் ஜாக்கி சான் அவன் அங்கேருந்து அடித்து போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே இவங்களை நம்ம பிடிக்கிறதோட வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க என்ன பிளான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து குறிப்பிட்ட ஒரு 4 இடத்தையும் இவங்க தாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த 4 இடத்தையும் தாக்கி நிறைய பேரை இவங்க கொண்டுடுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஜாக்கி சான் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் நம்ம கேர்ஃபுல்லாக விட்டோன்னா கண்டிப்பாக இங்கே பெரிய பிரச்சனையே வரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவன் இருக்கிற ஜாக்கி சான் கண்டுபிடிக்க போவார். அப்போ நான் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோக்கும் அவங்க குரூப்பில் ஒருத்தனுக்கும் சண்டை வரும். அவன் எதுக்காக கொள்ளுவான் சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு பெரிய சைக்கோவாக இருக்கான், இவன் போலீஸ்காரங்க கொள்வது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பெரிய ஆபத்தில் மாட்டி விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை 2 பேரும் போட்டு இந்த ஷேடோ என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவன் ஆளையே இவன் கையால் கொண்டுடுவான். கொன்னது இப்போ அந்த ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுவான். சொல்லிட்டு கண்டிப்பாக இவன் நம்மளே ஒரு நாள் கொள்ளுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷேடோ என்ன பண்ணுவான்னா, போலீஸ் இவரை பிடிச்சிட்டு போகும்போதே அங்கேருந்து தப்பிச்சு கரெக்டாக என்ன பண்ணுவான், அந்த ஹேக் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவனை ஒரு இடத்துல வச்சு இவன் கொண்டுவான். கொள்றது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட தான் இது வரைக்கும் இவங்க கொள்ளையடிச்ச எல்லா பணத்தோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை மட்டும் அங்கேருந்து இவன் வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதான் ஜாக்கி சான் கூட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த பையன் தான் கடைசி அவனை பார்த்து அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து எடுத்திருப்பான். இவன் உடனே என்ன பண்ணுவான்னா, போகும்போது அவனையும் குத்தி அவனையும் கொண்டுட்டு போயிடுவான். இப்போ இந்த பொண்ணுலேருந்து எல்லாரும் அழுது இவங்க டீம்லேயும் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஏன்னா இவங்க பல அட்டாக் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் என்ன சொன்னா, கடைசி அவன் எங்கே இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தேடவும் எனக்கு போது இந்த பொண்ணு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போகும்போது ஜாக்கி சானுக்கு இந்த நியூஸ் தெரியும் அவள் ஆபத்தில் இருந்தா. அப்போ ஜாக்கி சான் அந்த இடத்துக்கு போய் இவனும் ஜாக்கி சானும் அந்த ஷேடோவும் தனியாக ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு சண்டை போடுவான். சண்டை போடும்போது ஜாக்கி சான் அந்த ஷேடோ நிறைய இடத்துல குத்தி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். ஓட போகும்போது ஜாக்கி சான் என்ன சொல்லான்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ட்ரெயின் கொடுத்துருவான். ஒரு ஷேடோ எப்படி இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துலேருந்து சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் அட்வான்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த பொண்ணும் அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க டீம் மொத்த பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணோன்னே மொத்த போலீஸ் டீமே அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு அவன் அங்கேருந்து தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அவன் பின்னாடி எல்லாருமே ஃபாலோ பண்ணி அவனை கரெக்டாக ஒரு நடுவாக ஒரு மார்க்கெட் வச்சு அவனை பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ண உடனே இந்த இடத்துலையும் ஜாக்கி சானுக்கு கூத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸோட போய் அவருக்கு உடனே மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணி அவருக்கு தேவையான மெடிசனையும் கொடுத்து அவரை காப்பாற்றுறாங்க. இப்போ அவரும் தன்னோட மெடிசன்ஸ் ஹெல்ப் எல்லாத்தையும் கிடச்சிட்டு கரெக்டாக மறுபடியும் மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவார். வர்றது மட்டும் இல்லாமல் அவனை ஏற்கனவே எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவன் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட கழுத்தில் வந்து கத்தி வைப்பான். அப்போ அந்த பொண்ணு கரெக்டாக பிளாக் பண்ணி அவனை தூக்கி தலை குப்புற அடித்து அவன் கழுத்தில் கத்தி வச்சுக்கலாம். அப்போ அவன் சிரிச்சுட்டே இருக்கும்போது ஜாக்கி சான் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க ஒருத்தட்ட விலங்கு வாங்கி அவன் கையில் மாட்டி அங்கே இருக்க போலீஸ்ட்டு ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை இது வரைக்கும் சின்ன சின்ன ட்ரைனிங்கில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ பிடிச்சதுனால இவளை மெயின் டீமில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. திரைப்படம் 2025 ரிலீஸ் ஆனதுங்க. இந்த திரைப்படம் தமிழ் டப்பில் கிடையாது. இந்த படம் ஃபுல்லாக சைனீஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் பயங்கர லெவலில் இருக்குங்க. இந்த திரைப்படத்தை நமக்கு ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக அதே நேரத்தில் எங்கேயுமே போர் அடிக்காமல் தான் இந்த திரைப்படம் போகும். ஜாக்கி சானை பிடிக்குங்க, கண்டிப்பாக இந்த திரைப்படம் எல்லாருக்கும் அப்சல்யூட்லியாக பிடிக்குங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சினா நீங்கள் நம்ம சேனலாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்.